உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயா இங்கதான் வந்திருக்கா. ரிசப்ஷன் விசாரிச்சேன். அபாஷன் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறதா சொன்னாங்க. சந்தோஷ், இங்க எல்லாருமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. சந்தோஷ், இது நடக்கவே கூடாது. ப்ளீஸ் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். சந்தோஷ், எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சரிங்க சிஸ்டர், நான் உடனே என்னன்னு பாக்குறேன். என் தம்பி தங்கச்சிய நான்லாம் முதல்ல குழந்தையா தான் பார்த்தேன். இப்போ அவங்களுக்கே குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சிஸ்டர், சாரி சார், யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது. இல்ல, உள்ள மாயான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்க ரொம்ப அர்ஜென்ட். இப்பதான் அவங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. ஆமா, நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்களை தான் கேக்குறேன், நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? நான் அவங்களோட பிரதர். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு சந்தோஷ்? மாயாவை பாத்துட்டீங்களா? மாயா தப்பா எதுவும் முடிவெடுக்கல. என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். நான் போய் தடுத்து நிறுத்தத்துக்குள்ள மாயாக்குங்க அபாஷன் முடிஞ்சிருச்சு. மது, யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? மாயாவா? இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்டு. நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். என்ன சொல்றீங்க சந்தோஷ்? ஆமா சிஸ்டர், உண்மையதான் சொல்றேன். என்னால தடுக்க முடியாம போயிடுச்சு. நான் வரத்துக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எப்படி இதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் சந்தோஷ்? அவரால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தா? இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். மது, எங்க போறீங்க? அது பார்லர்ல மாயாக்கு ஹெல்ப் வேணுமா? ஓ, அதான் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு வாக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன். இனிமே இங்க இருந்தா பிரச்சனை தான். நம்ம நினைச்சது நடந்துருச்சு, அது போதும். என்ன சந்தோஷ், இப்படி பண்ணிட்டாவ? தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியல சிஸ்டர். அங்கே என்னடானா கௌதம் குழந்தை ஸ்கூல்ல சேர்க்கிற வரை யோசிச்சுட்டு இருக்கான். இவ இப்படி பண்ணி வச்சிருக்கா. வந்து என்னன்னு கேளுங்க சிஸ்டர். டாக்டர், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? எதுக்காக டாக்டர் நீங்க கௌதம்க்கு கால் பண்ணீங்க? மாயா டிஎன்சி பண்ணிக்கணும்னு வந்தா, அத பத்தி சொல்லதான் கால் பண்ணேன். உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது டாக்டர். இவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். சிஸ்டர், அந்த பேஷண்ட் எங்க? இப்பதான் டிஎன்சி முடிஞ்சது டாக்டர். முடிஞ்சிருச்சா? நீங்க யார கேட்டு இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? நான் தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். இல்ல டாக்டர், டாக்டர் தான். என்ன டாக்டர் தான்? இவ்வளவு அலட்சியமாவா இருப்பீங்க? சாரி மது, எனக்கு ஒரு டவுட் வந்துதான் நான் கௌதம்க்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வெரி சாரி. நான் இப்பயே போய் சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வரேன். நீ வா.
மாயா, அண்ணி, என்னடி அண்ணி? என்ன அண்ணி? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அங்க உனக்காக ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பிரெக்னன்ட் ஆனதுல வீடே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ யாருக்கும் எதுவும் சொல்லாம இப்படி பண்ணி வச்சிருக்க. குழந்தைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை பேர் குழந்தை இல்லாம அலாடிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? இப்படி ஒரு முடிவு எடுக்க போறேன்னு எங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டியா? அம்மா, ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? கேக்குறேன்ல, சொல்லு. ஏன் இப்படி பண்ண? இல்ல அண்ணி, அது இந்த குழந்தைங்கிறது என்னோட கரியரை ஸ்பாயில் பண்ணிடும். சீ, வாய் மூடு. கெரியர்னு பேசாத. இதெல்லாம் நீ கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்ன அண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க இப்ப கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்படிதான் நான் ஜீவா கிட்ட சொல்லும் போது அவனும் எதையுமே காது கொடுத்து கேட்கல. யாருமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்காதப்போ நான் என்ன செய்ய முடியும்? ஏம்மா மாயா, உன் வியூ என்ன வேணா இருக்கட்டும், அதை நீ வீட்டில் சொல்லியிருக்கணும்ல. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்போ சொன்ன என்ன அர்த்தம்? எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நான் எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா யாருமே அதை புரிஞ்சுக்கல. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்ட மாயா, பெரிய தப்பு பண்ணிட்ட. ஜீவா, உங்க அண்ணன் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவையே எடுத்தேன். புரியாம சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. இவ்ளோ பிடிவாதம் ரொம்ப தப்பு மாயா. இப்ப நீ வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவ? இவ்ளோ பேசுறல, போய் சொல்ல வேண்டியது தானே உங்க அண்ணன் கிட்ட நான் அபார்ட் பண்ணிட்டேன்னு. சொல்ல முடியுமா உன்னால? சிஸ்டர், இப்போ எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? கேக்குறாருல, என்ன பதில் சொல்றது? அண்ணி, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நீ எதுவும் பேசாத. நீ பண்ண வரைக்கும் போதும். இப்ப நான் சொல்றத மட்டும் செய். உனக்கு அபார்ஷன் ஆனதை யாருக்கும் சொல்ல வேணாம். சிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், இப்ப போய் இந்த விஷயத்த வீட்ல சொன்னா கௌதம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? அப்பா, அம்மா, பாட்டி அவங்க எல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மாயாவுக்கு தான் பிரச்சனை வரும். அதனாலதான் இந்த முடிவு. மாயா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, வீட்டுக்கு போவோம். பிளான் பண்ணபடி ஃபங்க்ஷன் நடக்கும். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? இந்த நிலைமையில எப்படி அண்ணி ஃபங்க்ஷன்? போட்டேனா பல்லுகள் எல்லாம் உடைச்சிருங்க. சொல்றத ஒழுங்கா செய். அங்க வந்து நீ எதுவுமே பேசக்கூடாது. எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. கூட்டிட்டு போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.